நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் இருக்கிற காந்தி நினைவு மண்டபத்துக்கு வந்திருக்கேன். இங்கே தான் காந்தியினுடைய சமாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரி ஆனோடனே நிறைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. காந்தி தாத்தாவினுடையது நடுஸில் வளையம் எல்லாம் போட்டு நடுப்பகுதியில் காந்தி தாத்தாவினுடைய கல்லறை வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம காந்தி தாத்தாவினுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியில் நம்ம படித்த ஞாபகங்கள் வருது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த விளாகை பார்க்கும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி தரதுக்கு காந்தி தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ போராடி இருக்காங்கன்னு உள்ளது ஒவ்வொன்றும் உணர்த்துது. நம்ம ஹிஸ்ட்ரியில் படித்ததை அப்படியே ஞாபகப்படுத்துது. நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்ககிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காந்தி தாத்தா இந்தியாவின் சுதந்திரத்திற்காக மட்டுமே போராடி மரித்து போனவர் அல்ல. சுதந்திர போராட்டத்தில் என்னதான் காந்தி தாத்தா பிஸியாக இருந்திருந்தாலும் நோயாளிகளை மீட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க கூட கொஞ்சி விளையாடி இருக்காங்க. குழந்தைங்கனாலே காந்தி தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. எல்லா மனிதர்கள்கிட்டையும் பாகுபாடின்றி சகஜமாக பேசி அன்பாக பழகி இருக்காங்க காந்தி தாத்தா. இதுதான் காந்தி தாத்தாவினுடைய கல்லறை. காந்தி தாத்தாவினுடைய நினைவு நாள் அன்னைக்கு மட்டும் இந்த கல்லறைக்கு மேலே பிரகாசமாக சூரிய ஒளி அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வந்து இங்கே கூடுவாங்களாம். காந்தியடிகள் மட்டும் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கும் அடிமைகளாக தான் இருந்திருப்போம். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடி சுதந்திரம் வாங்கி தந்த எல்லா காந்தியடிகளுக்கும் காந்தி தாத்தாவுக்கும் நன்றி சொல்வது நம்ம எல்லாருடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. நான் இந்த இடத்துல காந்தி தாத்தாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா நாட்டை விடவும் எல்லா வளமும் மிகுந்த நாடு இந்தியா நாடு தான். இந்த இந்தியா நாட்டில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம பெருமைப்பட்டுக்கணும். காந்தி தாத்தா வாங்கி தந்த சுதந்திரத்தை நம்ம இன்னும் பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்தியர்கள் கையிலையும் இருக்குது. என்னைக்குமே இந்தியாவின் சுதந்திரத்தை நம்ம பாதுகாப்போம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு பாரத தாய் தேசிய கொடியை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லை, கன்னியாகுமரி பீச்சுக்கு வந்துட்டிங்கன்னா நிறைய ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஃபிஷ் அக்வேரியம், விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை, இப்படின்னு நிறைய சிற்பக்கலைகள், ஓவியங்கள், இதெல்லாம் இங்கே ஏகப்பட்டது பார்க்கலாம். அற்புதமாக இருக்கும். குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க, நல்லாவே என்ஜாய் பண்ணலாம்.